என்ன ப்ரோ, நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா வீடியோ போட்டுட்டு இருக்க. 15 வருஷமா ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிக்காத கட்சி ப்ரோ அவங்க. தோக்குறதுக்காகவே கட்சி நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலா நீ ஜெயிக்கிற கட்சி பார்த்து ஓட்டு போடலாம்ல அப்படின்னு சொல்ற நபர்களுக்கான வீடியோ தான் இது. முதல்ல 15 வருஷமா அப்படின்னு சொல்றதே தப்பு. டெக்னிக்கலா 10 இயர்ஸ் தான். 10 வருடங்களாக அவங்க ஒவ்வொரு எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிக்கல, உண்மைதான். நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ கடந்த 10 ஆண்டுகளா நீங்க எம்எல்ஏ சீட்டில் வச்ச நபர்கள் சரியான நபர்கள் தானா? அப்படி அவங்க சரியான நபர்களா இருந்தா ஏன் ஒவ்வொரு தொகுதியிலையும் அவ்வளோ குற்றச்சாட்டுகள், குறைகள் வருது? அப்போ ஒரு தப்பான தலைவனை தேர்ந்தெடுத்துட்டு நீ என்னப்பா ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிக்காம இருக்கன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியை பார்த்து சிரிக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? அதுக்கப்புறமா தோக்க போற நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு பதிலாக ஜெயிக்க போற திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு தவறான கட்டமைப்பை கட்டமைக்கிறது நீங்க தான். நீங்க தேர்ந்தெடுத்த திராவிட கட்சிகளோட ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி புலம்புறதும் நீங்க தான். இதுக்கிடையில் நீங்கள் தவறாக தேர்ந்தெடுத்த திராவிட கட்சிகளுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி போராட்டம் நடத்தும் போது அவங்கள பாராட்டுறது நீங்கள் தான். மறுபடியும் தேர்தல் நேரம் நெருங்கும் போது திராவிட கட்சிகளிலிருந்து ஓட்டுக்கு காசு வாங்கிக்கிட்டு தோக்க போகிற நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு பதிலாக ஜெயிக்க போகிற திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போடலான்னு மீண்டும் ஓட்டு போடுறதும் நீங்கள் தான். இப்படி எல்லா தப்பையும் நீங்களே பண்ணிவிட்டு நாம் தமிழர் கட்சிக்கிட்ட போய் ஏன் 15 வருஷமா 10 வருஷமா ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிக்கலன்னு சொல்லி கேட்டால் இது எப்படி இருக்குது தெரியுமா? இதில் வேற நாம் தமிழர் கட்சியில் எம்எல்ஏ என்னடா ஒரு கவுன்சிலர் கூட இல்லைன்னு கிண்டல் பண்ணுறது. ஆனால் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, கன்னியாகுமரி தொகுதியில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு கவுன்சிலர் இருக்காங்க. அவங்க தான் தமிழ்நாட்டிலே சிறந்த கவுன்சிலர் அப்படின்னு விருது வாங்கியிருக்காங்க. ஒரு கவுன்சிலர், நாம் தமிழர் கட்சியோட ஒரு கவுன்சிலரே சிறந்த கவுன்சிலர் அப்படின்னு விருது வாங்குறாங்கன்னா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிப்பாட்டக்கூடிய ஒவ்வொரு எம்எல்ஏ வேட்பாளர்களும் அவங்க தொகுதியில் எப்படி செயல்படுவாங்க, எந்த மாதிரியான ஒரு ஆட்சி தருவாங்க அப்படின்னு இந்த மக்கள் கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை.